ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க போறீங்க? சார், ஜோசியர் இந்த பக்கம் வந்தாரா? வந்தாரு. அம்மனுக்கு பூஜை பண்ண காட்டுக்குள்ள போயிருக்காரு. ஐயோ, போயிட்டாரா? அவரை எப்படியாவது நான் பார்க்கணும் சார். இல்ல, முடியாதுமா. செக் போஸ்ட தாண்டி யாரும் போக கூடாதுமா. அப்படி சொல்லாதீங்க சார். அவர்கிட்ட எப்படியாவது நான் பேசியே ஆகணும். இங்க புலி நடமாட்டம் அதிகமா இருக்கு. மேல் அதிகாரி கிட்ட இருந்து அவர் பர்மிஷன் வாங்கினதுனால அவர் நாங்க உள்ள போக அனுமதிச்சோம். அவர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் சார். அது வரைக்கும் காத்துட்டு இருக்க அளவுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க சார், ப்ளீஸ். இங்க பாருமா, ஆபத்து இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் உங்களை போக அனுமதிக்க முடியாது. புரிஞ்சுதா? ஒரு உயிரோட மதிப்பு உங்களுக்கும் தெரியும். பார்த்து பார்த்து அந்த உயிரை காத்துல தீபமா விட்டுற சொல்றீங்களா? அப்படி இல்ல மித்ரா, உனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. ப்ளீஸ் மாம், நம்ம ஜோசியருக்காக வந்திருந்தாலும் இன்னொரு மனுஷனை காப்பாத்துற கடமை கூட நமக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். அதுக்காக தான் நாம வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார். வாங்க நாம போலாம். சார், ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் சார். ரிஸ்கோட சேர்ந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்கு. நீ இங்கே இருந்து பாத்துக்க. நான் இவர் கூட போய் அந்த பொண்ணை தேட போறேன். சரிங்க சார். இட்ஸ் ஓகே மாம், நான் ஜாக்கிரதையாவே இருக்கேன். வந்துடுறேன் மாம். ஐயா, நாம அம்மன் கோயில் பக்கத்துல வந்துட்டோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்க ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, இப்பவே சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ன பார்க்க வந்து காட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சு போன அந்த பொண்ணையும் தேட சொல்லுங்க. சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். ஹலோ 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 நான் ஸ்ரீதர் பேசுறேன் சார். நாங்க எல்லாருமே இப்போ பூஜை பண்றதுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அந்த பொண்ணும் அங்க இருக்கிற ஜோசியரை பார்க்க தான் வராங்க. நீங்க அவளை ஜாக்கிரதையா பாருங்க. ஓவர். சரி, ஓகே, ஓவர். சார் சார், நான் ஒரு வாட்டி ஜோசியர் கிட்ட பேசலாமா? ஹலோ ஹலோ ஸ்ரீதர், ஒரு நிமிஷம் வாக்கி டாக்கிய அந்த ஜோசியர் கிட்ட கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் சார். ஹலோ ஹலோ ஜோசியர் ஐயா, நான் தான் அரவிந்தா பேசுறேன். அரவிந்தா, நீயா? எங்க இருக்க? நானும் மித்ராவும் உங்களை சந்திக்கிறதுக்காக தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். எங்களை செக் போஸ்ட் கிட்டே நிறுத்திட்டாங்க. என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? எதுக்கு அரவிந்தா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். நாங்க வரத்துக்குள்ளேயே நீங்க காட்டுக்குள்ள போயிட்டீங்க. அது சரி, மித்ரா எங்க? உங்களை தேடிட்டு ஏதோ ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள வந்திருக்காளா? அவளை காப்பாத்துறதுக்காக மித்ராவும் ஆபீசரும் சேர்ந்து காட்டுக்குள்ள இப்ப போயிருக்காங்க. நீ என்ன சொல்ற அரவிந்தா? மித்ராவை காட்டுக்குள்ள எதுக்காக அனுப்புன? மித்ராவை சுத்தி நிறைய ஆபத்து இருக்குன்னு சொன்னனா இல்லையா? எந்த நேரமோ எந்த நொடியோ ஆபத்தை வரலான்னு சொன்னனா இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் என்னோட பேச்சு அவன் கேட்காமலே போயிட்டான். அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்காம போயிட்டான். தப்பு பண்ணிட்ட அரவிந்தா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மித்ராவை ஆபத்தான வளையத்துக்குள்ள தேவையில்லாம நீயே மாட்டி விட்டுட்ட. ஆபத்துங்கிற வலையில மாட்டிக்கிறதுக்கு நீயே காரணமாயிட்ட. மித்ரா ஒரு பயங்கரமான கண்டத்துல இருக்காங்கிற விஷயத்தை நீ மறந்து போயிட்ட. சார், நம்ம 2 பேரும் ஒரே வழியில போனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஒரு வழியில போங்க, நான் ஒரு வழியில போறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நம்ம யோசிக்கிறதுக்கு அதிக நேரம் இல்லை. அந்த பொண்ணுக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாத்தி ஆகணும். வேற எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க அப்படி போங்க, நான் இப்படி போறேன். அப்படின்னா சரி. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, உங்ககிட்ட அது கூட இல்ல.
கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ம் சரிங்க சார். சரி, பார்த்து. எந்த நொடியும் எந்த நேரமும் ஆபத்து வரலான்னு சொன்னா இல்லையா? மித்ராவை ஆபத்தான வளையத்துக்குள்ள தேவையில்லாம நீயே மாட்டி விட்டு. ஹலோ 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 ஸ்ரீதர், ஹலோ என்ன ஆச்சு இதுக்கு? ஹலோ மித்ரா, ஹலோ நான் எவ்வளவு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டேன். மித்ரா ஆபத்துல இருக்காங்கிறது தெரிஞ்சும் கூட அவனை காட்டுக்குள்ள எதுக்காக நான் அனுப்பி வச்சேன்? மித்ரா, 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 அங்க புகை வருதுன்னா அங்க கண்டிப்பா யாரோ இருக்கணும். அது ஜோசியரா தான் இருக்கணும்னு தோணுது.